ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். எங்கேருந்துப்பா வரீங்க? எனக்கு மட்டுமே குறைய தேடி தேடி சொல்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. எஸ், நேற்றுக்கு பிரியங்கா அவார்ட் வாங்குறதுக்காக சென்னை வந்திருக்காங்க ஷீ அவார்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க அவார்ட் வாங்கிட்டாங்கன்னே நான் மென்ஷன் பண்ணலை. அதுக்குள்ளே லக்ஷ்மி பிரியாவும் தான் வாங்கினாங்க, ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் பண்ணுறீங்க. என் லக்ஷ்மி பிரியா வாங்கினதே நான் லேட் நைட் தான் பார்த்தேன். இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு என்னால் அதுக்கப்புறம் பேச வேண்டிய சூழ்நிலை அமையல. சூழ்நிலை அமையாததுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செலிப்ரேஷன் மோட். நம்ம ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் அவங்கெல்லாம் அவார்ட் வாங்குறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி டைமில் கூட வன்மத்தை பாராட்டிகிட்டு இருக்கிறது ஏன் தான் எனக்கு தெரியலை. எஸ், உண்மையிலேயே நம்ம ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் தான் நம்மளோட லக்ஷ்மி பிரியா. மகாநதி சீரியலில் ரொம்பவே சூப்பராக நம்ம எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சு ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு நடிகையும் கூட. அவங்க ரீசெண்டாக ஷீ அவார்ட்ஸ்க்கு நாமினேட் ஆகியிருந்தாங்க. அவங்க ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஷீ அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் மகாநதி சீரியலுக்காக வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலான ஒரு சந்தோஷம். விமென்ஸ்க்கு ஒரு ரெகக்னேஷன் தர மாதிரி இந்த துறை மட்டும் கிடையாது, சின்ன திரை மட்டும் கிடையாது, எல்லா துறைகளிலுமே சாதிக்கிற பெண்களை அழைச்சி அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நம்மளோட லக்ஷ்மி பிரியாவும் சின்ன திரையில் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வின் பண்ணி அவார்ட் வாங்கியிருக்காங்க. நேற்றுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் சாரியில் போய் அந்த அவார்ட் வாங்கியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. லக்ஷ்மி பிரியாவுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அவார்ட் நிறைய இன்னும் குவியணும், நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரணும்.